உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்துறீங்க? என் பேர் வர்ஷா. நான் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து வரேன். நான் வந்து இப்போ ரேங்க் 121 எடுத்து டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் சார். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? சார் நான் பிஏ சோஷியாலஜி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். 2024லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றதுக்கு என்னெல்லாம் நான் சரியா பண்ணேன் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க மேம்? சார் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இது 2ம் வச்சு நான் வந்து கன்டினியூஸாக இதுதான் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இதோட படித்தேன் நான். இதுதான் எடுக்கணும் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினாக ஒரு டைம் டேபிள்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எடுத்து. ஆம், உங்களுடைய பிலிம்ஸ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். 6 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலிட்டி பற்றி பேசுவோம். பாலிட்டி எந்த மாதிரி படிச்சு? ஸோ எனக்கு வந்து நான் டிகிரியே பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்ததுனால நான் லக்ஷ்மிகாந்த் வந்து ஃபாலோ பண்ணேன். அப்புறம் ஸ்கூல் புக்ஸ் இது 2 வச்சு தான் ஃபாலோ பண்ணேன். பாலிட்டிக்கு அது ஃபாலோ பண்ணேன். அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் வேறு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்கூல் புக்ஸ் தான் நான் ஹோலாக ஃபாலோ பண்ணேன். வேறு எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே சோர்ஸாக வச்சு நான் படித்தேன் சார். இது வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் ப்ரிலிம்ஸ் சார். எய்ம்டிஎன் சேனல் வச்சு நான் படிச்சிட்டேன் சார். மெயின்ஸ் வந்து இன்ஸ்டியூட் போட்டேன் சார். இப்போ மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே சொல்லுங்கள். மெயின்ஸ் வந்து ஃபுல்லாகவே பிவைக்யூ தான் டிபெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணேன். அது எல்லாமே டெய்லியும் ஒரு 10 கொஷின்ஸ் போல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ப்ரிலிம்ஸ் வரைக்கும். நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் தமிழ் வழியில் படிச்சீங்களா, ஆங்கில வழியில் படிச்சீங்களா? இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் சார். இப்போ தமிழ் சொசைட்டி, அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சொசைட்டி அந்த இதெல்லாம் எப்படி படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். அது வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியலும் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அது போக 11th 12th எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட சோர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் சார். 6 யூனிட்டுமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்களா, இல்லை பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா யூனிட் 5 யூனிட் 6 மட்டும் படிச்சிக்கிட்டீங்க? நான் வந்து ப்ரையாரிட்டிஸ் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து தமிழ் சொசைட்டி, அப்புறம் தான் வந்து ஹிஸ்ட்ரிலையும் பர்டிகுலராக ஐஎன்எம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு, அப்புறம் தான் வந்து ஏன்ஷியன் மிடிவல், அப்புறம் லாஸ்ட்டாக தான் ஜியாகிரஃபி சயின்ஸ்ன்னு வச்சுருந்தேன் சார். இது எல்லாத்துக்குமே மெட்டீரியல் சோர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான் வச்சுட்டீங்க? ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். வேறு எதுவுமே நான் பார்க்கல. பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் யூஸ் பண்ணேன். அது போக இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ஓகே மேம். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள். பிவைக்யூ வந்து நான் டெய்லி பேசிஸில் படித்தேன். லைக் வந்து லைக் டெலிகிராம் சேனலில் ஒரு ஒரு 2-3 இயர்ஸ் பிவைக்யூ இருந்தது. அதை நான் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நான் டெய்லியும் ஒரு 10 கொஷின்ஸ் பார்ப்பேன். அதில் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அதை இன்னும் எப்படி கேட்பாங்கன்ட்டு அனலைஸ் பண்ணி நானே படித்தேன் சார். இப்போ உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன் வந்து நான் லைக் வந்து எனக்கு வீக்லி ரிவிஷன் பண்ண ஃபஸ்ட்டு டைம் இல்லை. பிகாஸ் இது என்னோட ஃபஸ்ட் அட்டம்னால படிக்க தான் நிறைய டைம் இருந்தது. நான் ரிவிஷன் வந்து லாஸ்ட் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 10 டேஸ் வச்சு ஈச் டே 1 சப்ஜெக்ட்னு வச்சு தான் நான் ரிவைஸ் பண்ணேன் சார். உங்களுடைய ஒன் டே ஸ்டடி பிளான் பற்றி சொல்லுங்கள். ஒரு நாள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க, எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க ஒரு நாள்? என்னோட 1 டே பிளான் வந்து எப்படி இருக்கும்னா கம்பல்சரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சிருவேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருவேன். நியூஸ் பேப்பர் இல்லைனா வந்து யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். அப்புறம் வந்து இது மேக்ஸ் வந்து நான் கம்பல்சரியாக பண்ணிடுவேன். இது போக வந்து சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு ஒரு ஹாஃப் டே வச்சுப்பேன். மெயின்ஸ் ஒரு ஹாஃப் டே வச்சு நான் போட்டுருவேன். கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன் சார். அது ஒரு ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் படித்தேன். அப்புறம் ஃபுல்லாகவே ப்ரிலிம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் ஜூலை மந்த்லேருந்து தான் ஃபுல்லாகவே மெயின்ஸ் ஃபோக்கஸ்டாக படித்தேன் சார். ப்ரிலிம்ஸ் இப்போ செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. அது எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் என்ன? எல்லாருமே நல்ல நம்பிக்கையோட படிங்க. நீங்கள் வச்ச குறி வந்து எப்பயுமே தப்பாது. நீங்கள் நல்லா டிசிப்ளினோட கன்சிஸ்டன்சியோட உங்களோட டெய்லி பிளானை வந்து ஜுடிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நல்லா வந்து கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் என்ன மாதிரி இங்கே வந்து இன்டர்வியூ கொடுப்பீங்க.
மெயின்ஸ் பற்றி பேசுவோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பேப்பர்ஸ் இருக்குது. ஈச் 250 மார்க்ஸ் நம்ம படிக்கணும். அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ் ஓரியன்டாக எந்த மாதிரி நம்ம தயாராகணும், ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அப்புறம் மெயின்ஸ்க்கு எந்த மாதிரி தயாராகணுன்றத இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் தெரியும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அத வந்து ஓரியன்டடா நம்ம வந்து அப்ப ப்ரிலிம்ஸ் டைம்லயே படிச்சுட்டோம்னா, மெயின்ஸ் அப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொன்ன மாரி நான் பிப்ரவரி மந்த் ஒரு 1 மந்த் தான் மெயின்ஸ் படிச்சேன். ஸோ எனக்கு வந்து அந்த மெயின்ஸ் அப்போ 3 மந்த்ஸ் அப்போ தான் வந்து எனக்கு நல்லா டைம் கிடைச்சது படிக்கிறதுக்கு. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேம், இந்த நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து படிக்கணும். ரிட்டனுக்காக நம்ம வந்து படிக்கணும். ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம எம்சிக்யூ டைப் படிச்சிருப்போம். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன மெத்தடை அடாப்ட் பண்ணணும், நோட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, நீங்கள் எந்த மாதிரி ஐ மீன் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஒரு ஒரு டாபிக்னா அதுக்கு நம்ம எழுதுறதுக்கு ஒரு பெரிய டேட்டாவை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் தான் ஃபுல்லாவே டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல இருந்து எடுத்து, நான் எனக்கு ஏத்த மாரி இப்ப வந்து எப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ, அதுக்கேத்த மாரி நான் ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். லைக் இன்ட்ரோடக்ஷன், ஒரு பாக்ஸ் கன்டென்ட் என்ன வேணுமோ, பாக்ஸ் கன்டென்ட் எப்பயுமே வந்து ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸா தான் இருக்கும். லைக் வந்து பிஐபி இல்லன்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து சொல்றது, அந்த மாரி ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸா தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து பாக்ஸ் கன்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நான் கொஞ்சம் ChatGPT ஏஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் வந்து எப்படி நம்ம சப் டாபிக்ஸ்லாம் போடுறது, எப்படி கன்க்ளூஷன் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே நான் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆன்ஸர ஒரு டாபிக்குக்கு ரெடி பண்ணிடுவேன். இது மாரி எல்லா டாபிக்ஸுமே வந்து இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் என்னெல்லாம் குடுத்தாங்களோ, அது எல்லாத்துக்குமே நானே ரெடி பண்ணிட்டு, அப்புறம் அத உட்காந்து படிச்சு, அத டெஸ்ட் எழுதி பார்த்ததுல எனக்கு வந்து நல்ல மார்க் கிடைச்சது. இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி டேட்டா தான் படிக்க போகிறாங்க. கூகுள் சோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் படிக்கிறாங்கன்னு வைங்களேன், எல்லாமே ஒரே டேட்டா தான். எல்லாரும் ஒன்று தான் படிக்கிறாங்க. ஆனால் எழுதுகிற விதம் தான் வேறு வேறு. இப்போ நம்ம பேப்பரை இவங்க இந்த டேட்டா போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம வித்தியாசமாக பண்ணுவோம், இல்லை புதுசாக காட்டுவோம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்க உங்கள் பேப்பரில் வித்தியாசப்படுத்தி காட்டுறது? நான் வந்து நெறைய டயகிராம்ஸ், மேப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுதான் வந்து நம்மள இன்னொருத்தவங்களோடது நம்மளோட பேப்பரையும் வந்து வித்தியாசம் பண்ணி காட்டும். ஸோ, அதனால வந்து எங்கெல்லாம் நம்மளால டயகிராம் போட முடியுமோ, ஒரு ட்ரையாங்கிளோ இல்ல வந்து ஒரு ஒரு பை சார்ட்டோ இல்ல அந்த மாரி எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கிராஃப் எக்கனாமிக்ஸ்னா இப்ப நம்ம கிராஃப் யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுதோ லைக் எக்ஸாக்ட் டேட்டா நம்ம வந்து லைக் வந்து அந்த ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்லாம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி குடுக்கும்போது நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா மெயின்ஸ் அது ஒரு ப்ராப்ளம். நம்ம நெறைய ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கு. ஸோ, அந்த மாரி வந்து எதெல்லாம் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், எதெல்லாம் ஷார்ட் ஃபார்மும் படிக்க முடியும், அந்த மாரிலாம் யோசிச்சு அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது தான். நான் ஒரு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ளஸ் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அத நான் ஒரு லிஸ்ட் மாரி எழுதி வச்சுக்கிட்டேன். என்னென்னலாம் வந்து ஒரு ஆன்சர்க்குள்ள நான் எப்படி கேட்டாலுமே ஒரு ஆன்சர்க்குள்ள நான் இதெல்லாம் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். இப்போ ஒரு கொஷினை பற்றின சுத்தமானவே ஐடியாவே இல்லை, அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? அதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? ப்ளஸ் நல்லா தெரிஞ்ச கொஷினு, இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டதை விட எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கூட கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த கொஷினுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? இப்போ இப்ப நடந்து முடிந்த மெயின்ஸ்லயே வந்து பார்த்தோம்னா, எனக்கு வந்து எல்லாமேலாம் தெரியல. லைக் இப்போ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின வந்து நான் கடகடன்னு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பாக்ஸ்லாம் போட்டு எழுதி முடிச்சுட்டேன். இப்ப தெரியாத கொஸ்டின் எப்படி அட்டெண்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டின்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும். அத வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணி, அத எப்படி சப் டாபிக்கா போட்டு எழுதலாம் அப்படின்னு தான் சொல்லி நான் பார்த்தேன். அங்க எங்கேயாவது வந்து என்னால டயகிராம் குடுக்க முடியுமா? இல்ல அது ரிலேட்டடா லைக் எக்ஸாக்ட் பாக்ஸ் கன்டென்ட் தெரியலனா கூட, அது ரிலேட்டடா பாக்ஸ் கன்டென்ட் அத குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்து நான் அந்த ஆன்ஸர அட்டெம்ப்ட் பண்ணி எழுதினேன் சார். இப்போ ஒரு ரோல் என்னவாக இருக்கு? ஹேண்ட் ரைட்டிங்க்கும் பிரசன்டேஷனுக்கும் ரோல் என்னவாக இருக்கு இந்த எக்ஸாம் பொறுத்தவரை? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஹேண்ட் ரைட்டிங், பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாரி எழுதணும்னு சொல்றாங்க. ஸோ, அதுக்காக நம்ம நெறையாவே பிராக்டிஸ் பண்ணணும். அந்த ஒரு பிராக்டிஸ் இருந்தா தான் நல்லா வரும். பிரசன்டேஷன் அதான் நீங்க நீங்க நோட்ஸ் எடுக்கும்போதே ஒரு டாபிக்க வந்து லைக் வந்து நம்ம இப்படிதான் பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த மாரி நோட்ஸ் எடுத்தோம்னா, அதோட அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் சார். உங்க குடும்பத்துல எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த ஜேர்னி முழுக்க? ஆமா சார். அவங்க வந்து நான் ஆக்சுவலி 12th முடிச்சோனே நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் தான் வரணும்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்காகவே நான் என்னோட டிகிரீஸ அதுக்கேத்த மாரியே நான் சூஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட். அவங்க வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் தென் நான் வந்து இதுதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, அதுக்குமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க சார் எல்லாமே பண்ண. முதல் முயற்சியிலே டிசி ஆகியிருக்கீங்க. எப்படி இருக்குங்க உங்களுக்கு? ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அப்பா, அம்மாவுக்கு பெருமை சேர்த்தது ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நல்லா சர்வீஸ் பண்ணணும். நம்ம எதுக்காக வந்தோமோ அதோட அப்ஜெக்டிவ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். தேங்க்ஸ் நோட் யாருக்குன்னா நன்றி சொல்லணும் உங்க ஜேர்னில அப்படின்னா சொல்லுங்க. அ
நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா, அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அவங்க சப்போர்ட் பண்ணலனா, இங்க வந்து என்னால இப்படி நின்னுட்டு இருக்க முடியாது. அப்புறம் என்னோட வெல் விஷர் அவங்களால தான் வந்து இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். அவங்க வந்து அன்னைக்கு சொன்னாங்க, "நீ டிசி ஆவ. உன்னால கலெக்டர் ஆக முடியும்னு" சொன்னாங்க. அதனால நான் வந்து இன்னைக்கு இங்க நிக்கிறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் இமாக்குலின் ஜாய் பால். அவங்களும் என் கூட தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நானும் அவங்களும் குரூப் ஸ்டடி மாரி தான் பண்ணோம். ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்தே தான் இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். அவங்கள மாரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே கிடைக்கணும். கிடைச்சா எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சுருவோம். அப்புறம் அ என்னோட மென்டர் அவங்க வந்து கவிதா மேம். அவங்க வந்து குரூப் 1 ஆஃபீஸரா இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஃபுல்லாவே இந்த அ ஜர்னில வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, பாசிட்டிவா எப்பயுமே கமெண்ட் சொல்லுவாங்க. பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ஜர்னில வந்தது.